கூட்டிகிட்டே போகுது, நேரத்துக்கு நேரம் சாப்பிடுங்க. அத்தை நீங்களும் சாப்பிடுங்க. அத்தை சோறு எடுத்து தட்டுமா? லட்சுமி காலையில் சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. வயிற்று பசிக்கலட்டி, நாங்கள் பிறகு சாப்பிடியோம். எத்த காலையில் சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்டீங்களா? 9 மணிக்கு சாப்பிட்டது, இப்போ மணி 1 ஆகிட்டு. சாப்பிடுங்க, நேரத்துக்கு சாப்பிட்டா தான் சுகர்லாம் குறையும். இப்படி டைம் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி? சாப்பிடுங்க 2 பேரும். லட்சுமி இன்னைக்கு என்ன கறி வச்சிய? மாமா மீன் கறி தான் வச்சு சோறு பொங்கியிருக்கேன். சாப்பிடுங்க மாமா. எனக்கு கொஞ்சம் போல ரசம் வச்சு தரிய லட்சுமி, சாப்பிட நல்லா இருக்கும். மீன் கறி சாப்பிட்டதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இவிய ஒரு ஆள் இப்போ தானே அவளுக்கு 2 பேரும் வேலையை முடிச்சு அடுப்படி விட்டு வெளியே வந்தாலுவ மறுபடியும் வேலை கொடுக்குதிய. கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கட்டும், விடுங்க. உள்ளது என்ன இருக்கு அதை வச்சு சாப்பிடுங்க. பிள்ளைகள் பாவம் போட்டும். அது பரவாயில்ல விடுங்கத்த. அதனால என்ன இருக்கு மாமா? உங்களுக்கு ரசம் தானே வேணும், நான் வச்சு தரேன் மாமா. ஏக்கா அப்போ சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவோமாக்கா? அவியலுக்கும் சாப்பாடு காலையில் கொடுத்து விடல, கொண்டு கொடுத்துட்டு வருவாங்க. அவியலுக்கு வேற சாப்பாடு கொடுக்கல, அந்த ஞாபகமே இல்லை வசந்தி, எனக்கு மறந்துட்டேன். லட்சுமிக்கா என்ன வெயிலில் கிடந்து இப்படி கூட்டம் கூட்டிட்டு கிடக்கிய? என்ன ரேஷன் கடைக்கு போகணும்னு சொன்னோம்லக்கா, ஒரு சத்தத்தையும் காணும் அணக்கமும் காணும். இப்போ சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு வந்துருவோக்கா. இப்போ போய் லைனில் நின்னாதான் 4 மணிக்குள்ளே பொருள் வாங்கிட்டு வர முடியும். வாங்கக்கா போய் பொருளை வாங்கிட்டு வந்துடுவான். நெட்டவள்ளி ரேஷன் கடைக்கு வேற போகணுமே, அது வேற மறந்துட்டேட்டி. வேலை கிடக்கே நெட்டவள்ளி, என்ன செய்யன்னு தெரியல. வசந்தி மாமா கொஞ்சம் ரசம் கேட்டாவ, அவியலுக்கும் சாப்பாடு கொண்டு போகணும், ரேஷன் கடைக்கும் போகணும். என்ன செய்யுது? ஏக்கா அப்போ நான் ரசம் வைக்கேங்க, நீங்கள் வேணால் சாப்பாடு கொண்டு வயலில் கொடுத்துட்டு வாங்கக்கா. வந்தப்போ 2 பேரும் சேர்ந்துட்டு ரேஷன் கடைக்கு போவோம். நான் அதுக்குள்ளே ரசம் வச்சு மாமாவுக்கு சாப்பாடு கொடுக்கேன். ஒத்தையில் பார்த்துக்கிடுவியா? அதுக்கு என்னக்கா, ஒரு ரசம் தானே, 5 நிமிஷம் போதுங்க வைக்கிறதுக்கு. நீங்கள் சாப்பாடு கொண்டு கொடுங்க, நான் எடுத்து வச்சுட்டேங்க. கொண்டு மட்டும் கொடுத்துட்டு வாங்கக்கா. சரி வசந்தி. நெட்டவள்ளி எங்கள் அத்தானுக்கு குழந்தனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். வயலுக்கு இன்னைக்கு களை வெட்ட போட்டு போயிருக்காவ. சாப்பாடு காலையில் கொண்டு போலையா? காலையில் சாப்பிட்டுட்டும் போல, பசியோடு இருப்பாவை, கொண்டு கொடுத்துட்டு வந்துடட்டா? ஏக்கா நான் உங்களை தேடி தாங்க வந்தேன். வாங்க, நான் பையெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். நாம 2 பேரும் சேர்ந்து கொண்டு கொடுத்துட்டு வருவோம். நான் இங்கே ஒத்தையில சும்மா தானே நிற்கணும். வாங்கக்கா, நானும் வாரேன் துணைக்கு. சரி நெட்டவள்ளி வா, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வாரேன்னு. போய் கொண்டு வாங்கக்கா. இடிச்சக்க என்ன இல்லை, ரேஷன் கடைக்கு போகலான்னு கூப்பிட்டாலும் ஒருத்திய கூட ஆளை காணோம். நம்ம காலையிலேருந்து இங்கே வந்து காத்து கிடக்கமேக்க ஒருத்தையும் காணோம். என்னன்னே தெரியலம்ட்டி சுடுதார்காரி தேடி போன நெட்டவள்ளியும் காணோம். இப்போ வேற சாப்பாடு போயிருப்பாவ. போனவே இனி 3 மணிக்கு தான் திரும்பி வருவாளுவ. என்னதான் செய்தாளுன்னு தெரிய மாட்டேங்கி. சரி பொறுமையா வரட்டுங்க, கூப்பிட்டதானே போயிருக்கா, வருவா. ஏக்கா சாப்பிட்டீங்களாக்கா? சாப்பிட்டோம்ட்டி, எப்பவும் 2 மணி போல தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போகணும்னு சொன்னோன்னே நேரத்தோடி சாப்பிட்டாச்சு. நீ அங்கே போய் வயிற்று பசியும் பற்றி எத்திட்டு ஓடிட முடியாது. அதனால நேரத்தோடி சாப்பிட்டோம்ட்டி. ஏக்கா வருஷம் போன போக்க பற்றி இல்லக்கா, 2024 எப்படி போச்சுன்னே தெரியல. அதுக்குள்ளே 2025 வந்துட்டேன். வாழ்க்கை அது வாட்டில் போயிட்டு இருக்கு. ஏக்கா வாழ்க்கை உங்களுக்கு எப்படிக்கா போயிட்டு இருக்கு இழிச்சாக்கா? ஏட்டி இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்கா? நீ கூட இல்லாமல் இங்கே கோமலையா போய் கிடந்துட்டானால நீ பார்த்துட்டு தானே கிடக்க. ஏன் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு வாழையில ஊற்றி விட்ட ரசம் மாதிரி வலிக்கிட்டு நான் ஒரு பக்கம் ஊற்றுனா அது ஒரு பக்கம் பாட்டு போயிட்டே கிடக்கு. எல்லாருக்கும் அப்படிதான் இழிச்சாக்கா போயிட்டு இருக்கு. என்னத்த சொல்லியது? ஏட்டி முக்காட்டுக்காரிங்க ஆளையே காணும். அவளும் தானே வாரேன்னா ரேஷன் கடைக்கு எவ்வளோ ஒரு சத்தம் போட்டு வந்துருக்கலாம்லட்டி. எல்லார் வீட்டும் போயிட்டு தாங்க வந்தேன். அவ வீட்டுக்கும் சொல்லிட்டு தான் வந்து இப்போ வாரேன்னா நம்ம நெட்டவள்ளி இந்த பைய ஓட்டைய கிடக்கு, பைய தேடி எடுத்துட்டு வரேன்னு போனா. ஓட்ட பைய தேடி எடுத்தாலோ தச்சாலோ யாரு தெரியும். அப்புறம் நம்ம லட்சுமி அக்கால கூட்டு வரேன்னு சொல்லி போனதோடி சரி. புது வருஷத்துக்கு எது உடுப்பு எது வாங்கினீங்களக்கா? பட்டு எடுத்தீங்களா புதுசா? யார்ட்டையும் மழை வயிற்றுல கிளப்பியா? காலையில கறி வைக்க வெங்காயம் கேட்டதுக்கு 2 மணி நேரம் கத்திட்டு போயிருக்காம்டி. அவனால நியூ இயர்க்குலாம் போயிட்டு பட்டு எடுத்து தர போறா. வருஷத்துக்கு ஒரு பட்டு அது தீபாவளிக்கு தான் கிடைக்கும். அது இந்த சந்தையில கிந்தையில எவனுக்குன்னு எப்படிதான் தேடி கண்டுபிடிப்பான்னு 200 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவான்டி. ஏட்டி இவ்வளோ ஆர்வமா கேட்க நீ எதுவும் பட்டு எதுவும் வாங்கினியோ? ஏக்கா நீங்க வேற போட்டிருக்கு சாலு ஓட்டை 1 வாரம் ஆயிட்டு. தைய கடை கூட்டிட்டு போனா காசு கொடுக்கணுமே பாலா போனா தைய கடை பக்கமே கொண்டு காமிக்கிறது இல்ல. இதுல வேற புது பட்டுக்கு எங்க வழி இருக்கு எம்மா? எல்லார் வீட்லயும் அதே பொழப்பு தாங்க ஓடிட்டு கிடக்கு. வெளியில சொன்னா வெக்க கடுன்னு மனசோட ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஆளை அலைஞ்சிட்டு திரியும். ஏட்டி இங்கே இருந்தோம்னா நம்மள தேடி வந்துட்டு திரும்பி எதுவும் போயிட போறாள் விட்டு இங்க வரைக்கும் வருவாளான்னு தெரியல. வாங்க நம்ம ரோட்ல முக்கில் போய் நிப்போம். எப்படி இருந்தாலும் நம்மள தாண்டி தானே போகணும். அவ
அவளு பாட்டி நம்மள காண ஏதோ அங்க போய் நிக்க போறாளுவா இவ்வளவு நேரம் ஆயிட்டுலடி வாட்டு முக்கலான போய் நிப்போம் அவங்க வெயிலா வேற கிடக்கு இங்கனாச்சு ஒரு நேரம் தணல்லனாலும் உட்காரலாம் ஏட்டி விட்டுட்டு போயிட்டாலும் அப்புறம் அவளுக்கு போய் முன்னாடி வாங்கிடுவாளோ அப்புறம் பெறத்தோடு நின்று பாதி கிடைக்கும் கிடைக்காது அப்புறம் பெறவும் நம்ம தனியா போடும் பத்தியா பத்தெல்லாம் போய் சிறையா இருக்கும்டி ஆளோட ஆள்னா பேசி எடுத்து போயிடலாம் வாட்டி சரிக்கா சுடிதார் கறி என் கூட எடுத்துட்டு முன்னாடி பாட்டி நான் அடுப்பங்கரையில மீன் கறி வச்சிருக்கேன் பத்தியா நம்ம திரும்பி வாரத்துக்குள்ள பூனை அவ்வளவும் ஏறி கொண்டாடி போட்டுரும் கதவை அடைச்சுப்பட்டு வாரேன் தாங்கக்கா கொண்டு போறேன் மாமா மாமா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் மாமா சாப்பிடுங்க மாமா எப்ப என்ன தொலையா கிடக்கு இவ்வளோ காட்டுக்குள்ள வந்தா சோறு கொடுக்கணும் ஏக்கா வீட்டில் வந்து சாப்பிட மாட்டீங்களோ இவ்வளோ நடந்து வரக்குள்ள சவதியெல்லாம் காலாய் ஒரு மாதிரி பசன்னு அரிக்கிக்கா யாருக்கு வேண்டி நெட்டவளி இப்படிலாம் கஷ்டப்படியாவே நமக்கு வேண்டி தானே இப்படி காட்டுக்குள்ள வந்து கஷ்டப்படியாவே இது கூட நம்ம செய்யலைன்னா என்ன காலையில சோறு பொங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு அவைய ஒன்றும் சொல்லாம போயிட்டாவ காலையிலும் சாப்பிடலே அதான் வயிற்ற பசிக்குன்னு கொண்டுட்டு ஓடினேன் இல்லைன்னா அவைய வீட்டுக்கு வந்துருவாவ காலையில சாப்பிட்டுருந்தா கூட வேலையை முடிச்சுட்டு 4 மணி போல வீட்டில் வந்து சாப்பிடட்டுன்னு விடலாம் காலையிலையும் சாப்பிடலையே அதனால வயிற்ற பசிக்குமா அதான் வயலுக்கே தேடி கொண்டு வந்தேன் என்ன வெயில் என்னக்கா விவசாயிகள்லாம் எப்படிதான் பாடா படுதாவளோ இதில் கிடந்துக்கிட்டு நம்மளாம் ஒரு நாள் வெயிலில் போய் நின்னாலே என்னமோ மாதிரி ஆகுது இந்த 100 நாள் வேலைக்கு இடையில போய் நிற்கிறதே தலையெல்லாம் சுற்றிய மாதிரி இருக்கு இது எப்படி தான் டெய்லி கிடந்து இந்த வெயிலில் ஓடுதாவனே தெரிய மாட்டேங்கிக்கா என்ன சொல்லியது நெட்டவள்ளி பொழப்பு அப்படி ஆயிட்டுல வேற என்ன செய்ய இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு துட்டு கிடைக்கும் 4 காசு பார்க்க முடியும் எல்லாரும் வெயிலுக்கு அதை இதையும் பயந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் அப்படி இப்படின்னு ஏறி போயிட்டான்னு வைவேன் விவசாயத்தை யாரு பாப்பா கடைசியில சோத்துக்கு என்ன நெட்டவள்ளி பண்ணுவோம் மண்ணையா சாப்பிடுவோம் அதுவும் சரிதாங்க்கா லட்சுமி ஒரு நிமிஷம் நில்லுமா வாரே இந்த கரை மட்டும் வெட்டி போட்டுட்டு வாரே அங்கேயும் நில்லன்னு சரி மாமா பையன் வாங்க நிக்க அவைய எங்க கொடுந்தீங்க அவன் அந்த கரையில நிக்கான் லட்சுமி இப்ப வருவான் சரி மாமா பையன் வாங்க எக்க சாப்பாடு தான் கொண்டு வந்தாச்சுல்லக்கா இங்கே வச்சுட்டு போவோங்க்கா அவைய வந்து சாப்பிட்டுக்கிடுவாவ நீங்கள் ஏன் நின்றுட்டு இருக்கிய வாங்க ரேஷன் கடைக்கு போவோம் பூட்டிடுறதும் போறாவக்கா இருட்டி நெட்டவள்ளி இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல சாப்பாடு கையில் போட்டு கொடுத்துட்டு போவோம் அவி எப்பவும் போட்டு கொடுத்து சாப்பிட்டு தான் பழமும் வச்சுட்டு போனோம் அவையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நெட்டவள்ளி நெட்டவள்ளி சாப்பிட போட்டு மட்டும் கொடுத்துட்டு வரேன் அப்புறம் சாப்பிட்டுட்டு அவையில பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்துடுவா வீட்டுக்கு இக்க எப்படிதாங்க இப்படி கிடந்து ஓடுதிய நம்மளால எல்லாம் முடியாது எங்க மாமியை ஒத்த ஆளுதான் கிடக்கு அதுக்கு வேலை பார்க்கறதுக்கே எனக்கு சுத்தமா முடிய மாட்டேங்கிக்கா காது வேற கேட்க மாட்டேங்க அப்பாடா பட்டு கிடக்கேன் நீங்க மாமனாரு மாமியாரு கொழுந்த மண்டாட்டி பிள்ளைகளுன்னு எப்படி சமாளிக்கீங்க எம்மா நமக்கெல்லாம் கேட்டாலே தலை சுத்திய மாதிரி இருக்கு வேலையெல்லாம் சங்கடப்பட்டா முடியுமா நெட்டவள்ளி சொல்லு பார்க்கலாம் இப்போ எனக்கு ஒன்றுன்னா ஓடி வர எத்தனை பேர் இருக்காவ சொல்லு நம்ம தனியாக இருந்தால் அப்படிலாம் முடியுமா நெட்டவள்ளி இப்போ எனக்கு எங்கள் மாமாவுக்கு எதுவும் சண்டை வந்துச்சுன்னே ஒரு நாள் கூட பேசாமல் இருந்ததே இல்லை நெட்டவள்ளி எல்லாருக்கும் தெரிஞ்சிருமேங்கிற பயத்திலே பேசணும் இதுவே நம்ம தனியாக இருந்தால் அப்படி இருப்போமா ஒருத்தருக்கு ஒருத்தர் வாசப்பட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிட்டாளே உன் குடும்பம் என்னத்துக்காவது இப்போ என் பிள்ளை எவ்வளோ தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா 20 வயசுக்கிட்ட ஆகுது நான் தைரியமாக எங்கேனாலும் விட்டுட்டு போகலாம்ல நெட்டவள்ளி எங்கள் மாமனார் இருக்காவ மாமியார் இருக்காவ எல்லாரும் பார்த்துக்கிடுவாவ நம்ம வசந்தி இருக்கா அவ்வளோ பேரும் பார்த்துக்கிடுவாவ அவைய சித்தப்பாக்கெலாம் அந்த பிள்ளைகளை விட என் பிள்ளையதான்ட்டு அவ்வளோ உயிராக நினைப்பான் அப்படி வேறு திரும்பி யாருமே பார்க்க மாட்டோம் நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம் அப்படி இருக்கதான் நெட்டவள்ளி எங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படி இருந்தே பழகிட்டோம் எதுனாலும் பங்கெடுத்து செஞ்சுக்கிட்டு தான் பற்றி அதனால எனக்கு கவலை தெரிய மாட்டேங்கி ஒத்தையில கஷ்டப்பட்டோம்னா கொஞ்சம் சரியாக தான் இருக்கும் ஆனால் வசந்தி நல்ல உதவி செய்யா எங்கள் மாமா எங்கள் குழந்தைலாம் நல்ல உதவி செய்தாவ அதனால எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கி அப்படி இருக்கிறதும் நல்லதுதாங்க்கா லட்சுமி ஏன் லட்சுமி இவ்வளவு வெயிலுக்குள்ள இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்க நீ வீட்டுல வச்சா நாங்க 4 மணி போல வந்து சாப்பிட்டு போம்லமா என்னத்துக்கு இப்படி வெயில கிடந்து ஓடியற இங்க காலையிலயும் சாப்பிடாம வந்துட்டீங்களே அதான் கொண்டு வந்தேன் மதியம் காலையில சாப்பிட்டு இருந்தா கூட வீட்டுல வந்து சாப்பிடட்டுன்னு விட்டுருப்பேன் காலையிலயும் சாப்பிடலே அதான் மனசே கேட்கல கொஞ்சம் சோற கொடுத்துட்டு போயிடும்னு வந்தாச்சு இது பக்கத்துல இருந்தா பரவாயில்ல இவ்வளவு தொலையாவுல கிடக்க இவ்வளவு தூரம் என்னத்துக்குமா வந்த காட்டுக்குள்ள பரவாயில்ல மாமா நீங்க சாப்பிடுங்க கையை காலை கழுவிட்டு சாப்பிட்டு தானே குழந்தையும் கூப்பிடுங்க 2 பேருக்கும் சாப்பாடு பரிமாணிச்சுட்டு போறேன் எனக்கு இன்னைக்கு ரேஷன் கடையில கொஞ்சம் பொருள் வாங்கினது கிடக்கு அப்படியே லட்சுமி ரேஷன் கிடைக்கிற போனோமோ அப்ப நீ போயிருக்கலாம்லம்மா என்னத்துக்கு அதை இதையும் தூக்கிட்டு சுமக்க சரி நீங்களே வச்சுட்டு போ லட்சுமி நாங்க எடுத்து சாப்பிட்டுக்கிடுவோம் குழந்தை அங்க நிக்க தம்பி அவ்வளவு தூரம் போய் நிக்கனா வருவான் நாங்க 2 பேரும் எடுத்து சாப்பிட்டுக்கிடுவோம்
நீ போறதுன்னா போமா. எங்க 2 பேரும் வந்தீங்கன்னா பரிமாறி கொடுத்துட்டு போலான்னு பார்த்தேன், லேட் ஆகுமோ? ஆமா லட்சுமி, கொஞ்சம் நேரம் ஆகும். சரிங்க, அப்ப இங்க வச்சுட்டு போற எடுத்து சாப்பிட்டுக்கிட்டுல சாப்பிட்டோன்னு என்ன அப்படியே கொண்டு வரக்கூடாது. பசிச்சா புளி புல்லும் திம்பாவில்ல, அந்த மாதிரி நல்ல பசியில இருக்கும். இப்ப சோறு இருந்தா சாப்பிடாம இருப்போம். அது மீன் கறி மாதிரிலாம் தெரியுது. ஆமாங்க, நேற்று வச்ச சோறும் அதுல நல்ல கழுதி தண்ணி ஊத்தி மீன் கறியில மாங்காவும் போட்டு கொண்டு வந்திருக்கீங்க, சாப்பிடுங்க வீணாக்காம. சரி லட்சுமி, நீ வச்சுட்டு போ, நாங்க சாப்பிட்டுக்கிடுவோம். வாழையில நம்ம இதுலயே பறிச்ச. ஆமாங்க, நம்ம தோட்டத்தெல்லாம் பறிச்சுட்டு வாரேன். ஆனந்தம் மாமா, வயல் நண்டு குடிச்சா சளியெல்லாம் முறிஞ்சு போகும், டேஸ்டா இருக்கும் பாவ. நீங்க வரும்போது வயல் நண்டு எதுவும் கையில பட்டுச்சுன்னா கொண்டு வாங்க, என்ன விட்டுறாதிய. சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்கு. நம்மளுக்கு யாரும் வயலெல்லாம் இறங்கி பிடிச்சு தர போறா? உங்களை மாதிரி யாரும் பிடிச்சு தந்தா தான் உண்டு. நீங்க பிடிச்சிட்டு வரணும் என்ன, மறக்காம. கிடைச்சா பிடிச்சிட்டு வரேன் நெட்டவழி. சரி மாமா. மாமா, அப்ப நான் இங்க சாப்பாடு வச்சுட்டு போற எடுத்து சாப்பிடுங்க என்ன. சரி லட்சுமி, நீ வச்சுட்டு போ, நாங்க எடுத்து சாப்பிட்டுக்கிடியோம். தம்பியும் வரட்டும், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடியோம். சரி மாமா.